காவலில் இருக்க முடியாத நீ இந்த நாட்டிற்காக எப்படி உழைப்பாய்? அவர் கால் தூசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பிரான்சிலே வந்த கட்சி அல்ல இந்த கட்சி. பிரான்சிலே இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர்கள் எங்கள் தலைவர். தமிழக மண்ணிலே அனைத்து போராட்டங்களிலும் களத்திலே நின்று இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர். இந்த தொண்டனை நோக்கி ஒரு அடி யாராவது தாக்க முற்பட்டால் 10 அடி முன்னேறி நோக்கி அவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருக்கின்ற கூட்டம் எங்கள் கூட்டம் என்பதை நிச்சயம் அண்ணாமலை போராட்ட காலத்திற்கு வரட்டும் நிரூபிக்கும். இது ஒரு நாள் போராட்டம் அல்ல, தொடரும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000 டாஸ்மாக் கடைகளிலும் முதலமைச்சருடைய படத்தை ஆணி அடித்து மாற்றுகிறார். மானங்கட்ட அண்ணாமலை உத்தரப்பிரதேசத்தில் மோடியின் சர்க்கார் பகுதியேற்றி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே போய் ஆணி அடித்து முதலில் படத்தை மாற்றட்டும். நாங்கள் வேண்டுமென்றாலும் கூட ஆணியை சப்ளை செய்கிறோம். அதற்கு பிறகு இங்கே வரட்டும். இன்னும் கடுமையாக பேச ஆரம்பிச்சிடும். அவர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அசிங்கமா இல்லைங்க, ஒரு கட்சி தலைவன் போராடுறாங்க. 5 மணி நேரம் போராட்டத்திற்கு சிறையிலே ஒரு மண்டபத்திலே வைத்திருக்கின்றார்கள். எனக்கு 5 மணி ஆகிவிட்டது. நான் விமானத்தை தவற விட்டு விட்டேன் ஊருக்கு செல்வதற்கு. எனக்கு 3 விமானங்கள் தடைபட்டு விட்டது என் பயணத்திற்கு. 6 மணி ஆகிவிட்டது, என்னை வெளியிலே விடு என்று காவல்துறையிடம் சண்டையிடுகிறாயே, நாட்டிற்காக போராடுகிறேன் என்று கூறுகிறாயே. ஒரு 5 மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாத நீ இந்த நாட்டிற்காக எப்படி உழைப்பாய்? எங்கள் முதல்வர் திருமணமான ஓராண்டு காலத்தில் தன்னுடைய இளமை பருவத்தை விசா என்ற கொடுமையில் சிறைச்சாலையில் கழித்தவர். அவரை எதிர்த்து நின்று அவர் கால் தூசுக்கு கூட உன் போராட்டம் விடுபடாது இந்த தமிழக மண்ணிலே என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது அமைச்சராக இருந்தல்ல. அமைச்சர் என்பது அண்ணா சொன்னது போல் அமைச்சர் என்பது தோளிலே போட்ட துண்டு, கொள்கை என்பதுதான் எங்களுக்கு இடுப்பிலே கட்டிய வேட்டி. ஆகவே துண்டு பெரிதா வேட்டி பெரிதா என்று வருகின்ற போது வேட்டித்தான் பெரிது. ஆட்சி அதிகாரம் என்ற துண்டை உதறிவிட்டு களத்திலே ஒரு அண்ணாமலை அல்ல, ஒரு 100 அண்ணாமலை வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும். இது அவரை விட கிரிமினல் இவரு.